சிம்பிளான பெர்ஃபெக்டான பூந்தி லட்டு கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த தீபாவளிக்கு இது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லட்டு ஷேப் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு வராது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 1 கப் கடலை மாவு இருந்தால் போதும். இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த மாவு கொண்டு வரணும். பஜ்ஜி மாவோட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பேட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆயிலை சூடு பண்ணி வச்சிடணும். ஸோ அதில் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா வால் மாதிரி வரலன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இதில் லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இதில் பேக்கிங் சோடா கலர் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது நல்ல சூடான ஆயில் விட்டு பார்க்குறேன். இதில் இந்த பூந்தியில் வால் வரல அப்படின்னா கரெக்டு. இப்போ அந்த பூந்தியை நல்ல சூடான ஆயிலில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வால் வந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஹை ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த பூந்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடான எண்ணெயில் பட்டு சடனாக உப்பி வரும். லோ மீடியமில் இருந்தால் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி பூந்தி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அதிகமான கிறிஸ்பினஸுக்கு விட்டுறக்கூடாது. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வால் மாதிரி வரல. இது கரெக்டான மாவுன்னு அர்த்தம். அந்த வால் மாதிரி கொஞ்சம் அந்த ஷேப் வராது. பட் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியுமே நம்ம பிடிக்கும்போது அதை உடஞ்சிரும். ஆனால் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இதில் பேக்கிங் சோடா போடாமையே பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ண வேணாம். வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும். இது முறுமுறுன்னு இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இம்மீடியட்டாக நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். காரா பூந்திக்கு மாதிரி நம்ம பண்ணணுன்னு அவசியமே இல்லை. கலரும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போது நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய் ரெண்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை வரும். ஸோ பாருங்கள், ஆயிலையும் அப்சர்வ் பண்ணலை. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதுக்கப்புறம் கூட கண்டெய்னரில் போடலாம், இல்லை டைரெக்டாக போட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்கேஸ் லட்டு வேறு கலரில் வேணும்னா நீங்கள் க்ரீன், ஆரஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ட்ரை கலர் பூந்தி மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வரும். ஆர்டிஃபிஷியல் கலர் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், கேரட் யூஸ் பண்ணலாம். ஸோ கேரட், பீட்ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே ஃப்ளேவர் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது பாலக்கீரையெல்லாம். ஆனால் இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி நான் மூடி வைக்கிறதுக்கான ரீசன் என்ன, அது கிறிஸ்பி ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம், மூடி வைக்கும்போது ஸ்டீம் க்ரியேட் ஆகும். அதனால் இப்போது ஒரு கையளவு பூந்தி எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா. இது பைண்டிங்க்கு ரொம்ப முக்கியம். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கல்கண்டு, முந்திரி, திராட்சை, இதை வறுத்து கூட போடலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் சுகர் சிரப் தான் நம்ம காய்ச்ச போகிறோம். இதுக்கு 1/4 கப் தண்ணியும் 1 கப் சர்க்கரையும் எடுத்துக்கலாம். சர்க்கரை பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதில் வேணாலும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன், வெல்லத்தில் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இப்போது இது 1 கம்பி பதம் வரணும். இதை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா 1 கம்பி பதம் வரும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து விடும்போது அப்படியே ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் 1 கம்பி பதம். இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா இல்லை கிறிஸ்டல் ஆகி பூந்தி ஸ்வீட் பூந்தி மாதிரி ஆகிடும், நம்ம பிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும்.
இதுக்கு மேலே இதை நீங்கள் வந்து குக் பண்ண வேணாம். இம்மீடியட்டாக எடுத்து நம்ம அந்த பூந்தியில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். ரொம்ப நேரம் மூடி வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் மூடி வச்சா நான் சொன்ன மாதிரி சுகர் வந்து தனியாக கிறிஸ்டல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உருண்டை பிடிக்க வராது, உடஞ்சி போயிடும். இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான். நெய்யெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஊற்றணும் ஊற்றிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணும் அந்த பூந்தி. இந்த 2 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்போது லட்டும் கரெக்டாக வரும். இப்போது எனக்கு நல்லா சூடாக தான் இருக்குது. கைப்பு இருக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை பிடிக்க கரெக்டாகிடும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கலாம் நீங்கள். ஏன்னா கையில் எடுத்திங்கன்னா எல்லாம் அப்படியே ஒன்றோடன்னு ஒட்டிக்கும். நெய் தடவிட்டு பண்ணலாம். நான் ஏன் வந்து அந்த பூந்தியை கொஞ்சம் அரைச்சி போட்டேன்னா இதுக்காக தான். பூந்தியாகவே இருந்தால் வந்து ஒட்டாது ஒன்றோடனும். நீங்கள் கொஞ்சம் ஒரு கையளவு எடுத்து அரைச்சி போடும்போது அது வந்து மாவு மாதிரி ஆகும். அப்போ அந்த பூந்தி ஒன்றோடனு ஒட்டி லட்டு ஈஸியாக பிடிக்க வரும். நீங்கள் என் கையில் ஒட்டியிருக்கிறது நெய்யை நீங்கள் நினைக்க வேணாம், அது சுகர் சிரப்பு தான். இப்படி பண்ணும்போது சுகர் சிரப்பெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, இப்படி எடுக்கும்போது உருண்டை பிடிக்க வராது. பூந்தி தனித்தனியாக கையில் ஒட்டிக்கும். ஸோ எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து க்ளீனாக எல்லாம் பண்ணதுக்கப்புறமா, வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நீங்கள் 2 கையிலையும் பிடிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதை ஒரு பேலன்ஸ்க்காக நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து கையில் கொஞ்சம் டிப் பண்ணிட்டு கூட பண்ணுறாங்க. பட் அது எந்தளவுக்கு லட்டு அப்படி பண்ணி வச்சா இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. கடைசி லட்டு வரைக்குமே நமக்கு அந்த உதிரியாக போகலை. ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியம். சுகர் சிரப் ஊற்றின உடனே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குநாடு கிராமத்தில் கொஞ்சம் கிராம்பும் கல்கண்டு போடுவாங்க. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனால போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தும் போடலாம். நெய் ரொம்ப பிடிக்காதவங்க டைரெக்டாகவும் போடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா சின்ன சின்ன டிப்ஸோடு நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டுமே ஃபெயில் ஆகாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். பிகினர்ஸு, குழந்தைங்க யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ். தீபாவளி ரெசிபீஸு நிறைய போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ், அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். தீபாவளி ரெசிபீஸும் அதில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.